அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் சென்ற விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது. பயணிகளின் அவலநிலை, ஏர்போர்ட்டில் பரிதவித்த வெளிநாட்டவர்கள். மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம். அடுத்து, குவைத்திலிருந்து வெளியேற 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும், இல்லை என்றால் பயணம் செய்ய முடியாது. அடுத்து, ஹவுஸ் டிரைவரை கைது செய்த காவல்துறை, இனி ஊருக்கே செல்ல முடியாது, கடுமையான சட்டம் பாய்ந்துள்ளது. அடுத்து, ஈரான் இஸ்ரேல் சண்டை முடிவுக்கு வந்துள்ளது. பாபா கபீர் மகிழ்ச்சி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்திலிருந்து இனிமேல், அதாவது ஜூலை 1ஆம் தேதி முதல் தங்களது சொந்த நாடுகளுக்கோ அல்லது குவைத்திலிருந்து மற்ற நாடுகளுக்கு சுற்றுலாவுக்கோ குவைத்தை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் ஆர்டிகல் 18ஆம் நம்பர் விசா, அதாவது ஷூன் விசா தொழிலாளர்கள் அனைவரும் லாசிம் கட்டாயமாக எக்ஸிட் பர்மிட், அதாவது வெளியேறுவதற்கான அனுமதி பெற்ற பிறகுதான் குவைத்தை விட்டு வெளியேற முடியும் என்ற சட்டம் சில தினங்களுக்கு முன்பு குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப் சபா அவர்கள் அறிவித்திருந்தார். இப்போ இந்த சட்டம் தொடர்பாக குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் கூடுதல் தகவலை தற்போது வெளியிட்டுள்ளது. அதாவது எக்ஸிட் பர்மிட் பெற விண்ணப்பிக்க பயணம் செய்வதற்கு 7 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் 24 மணி நேரத்துக்கு முன்பாவது எக்ஸிட் பர்மிட்டை பெற வேண்டும் என கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் எக்ஸிட் பர்மிட் இருந்தால் மட்டுமே குவைத்தை விட்டு வெளியேற முடியும். அதுபோல கமெண்ட் பாக்ஸில் நம்ம சப்ஸ்கிரைபர் பலர் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்குறாங்க. அதாவது இந்த சட்டம் ஷூன் விசாவுக்கு மட்டுமா அல்லது ஹாதிம் விசாவுக்கும் இந்த சட்டம் பொருந்துமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா ஷூன் விசாவுக்கு மட்டும்தான் தவிர ஹாதிம் விசாவான வீட்டு விசா தொழிலாளர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. அடுத்த தகவல், குவைத்துடைய காவல்துறை போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு வீட்டு தொழிலாளியை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. அரப்டன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு குவைத்தி வீட்டில் ஹவுஸ் டிரைவராக பணிபுரிந்து வந்த வெளிநாட்டவர் குவைத் தடை செய்த பொருளை விநியோகம் செய்து பல ஆயிரம் தினங்களை சம்பாதித்துள்ளான். இந்த ஹவுஸ் டிரைவரின் ரூமிலிருந்து ஏராளமான மெத் எனும் தடை செய்யப்பட்ட பொருள் மற்றும் ஷாபு ஆகிய தடை செய்யப்பட்ட பொருளை ஜாப்ரியா காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது. மேலும் இந்த நபருக்கு பின்னால் யார் செயல்படுகிறார், இந்த தடை செய்யப்பட்ட பொருள் யாருக்கெல்லாம் சப்ளை செய்யப்படுகிறது என்ற முழு விவரத்தையும் கண்டறிய கைது செய்யப்பட்ட ஹவுஸ் டிரைவரின் போனில் உள்ள நம்பர்களை ட்ரேஸ் செய்து இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளதோ அவர்களையும் கைது செய்ய தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. குவைத்தில் இது போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட அவ்வளோதாங்க, ஜெயிலில் தான் இருக்கணும், ஊருக்கு வரவே முடியாது. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க நாம் எதுக்கு குவைத்துக்கு வந்தோம் என்பதை நன்கு உணர்ந்து குவைத்தில் வேலை செய்யுங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இது போன்ற இல்லீகலான வியாபாரத்தில் ஈடுபட்டு உங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு ஆள் கிடையாதுங்க, உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பமே ஊரில் இருக்காங்க. அதை மனதில் வைத்து வேலை செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத், கத்தார், துபாய் ஆகிய வளைகுடா நாடுகள் நேற்று முன்தினம் தங்களது வான்வழியை மூடியதால் பல வெளிநாட்டவர்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள். திருச்சியிலிருந்து மும்பை வழியாக குவைத் புறப்பட்ட இண்டிகோ ஏர்லைன்ஸ் மற்றும் சென்னையிலிருந்து குவைத் புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஏர்லைன்ஸ் ஆகியவை குவைத்தில் லேண்டிங் ஆவதற்கு 1 மணி நேரம் இருந்த நிலையில் குவைத் ஏர்போர்ட்டிலிருந்து தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. இதனால் பல வெளிநாட்டவர்கள் தங்களது பயணம் பாதிக்கப்பட்டுள்ளதால் பெரும் சோகத்தில் உள்ளார்கள். இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் யார் என்றால், விசா எக்ஸ்பைரியாக 1 நாள் மட்டுமே இருக்கும்போது பயணம் செய்தவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோல இன்று காலையிலிருந்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அனைத்து விமானங்களும் குவைத், கத்தார், துபாய் ஆகிய நாடுகளுக்கு செல்கின்றன. பாபா கபீரான டொனால்ட் ட்ரம்ப் ஈரான்ல 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு அதற்கு பதிலடியாக ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அதுவும் கத்தாரிடம் தெரிவித்த பிறகுதான் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதற்கு பாபா கபீரான டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். ஏன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஈரான் தாக்கியதால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மீது அதிருப்தியில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அது எதுக்குன்னா, சீஸ் ஃபயர்னு அறிவித்த பின்பும் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதற்காக இஸ்ரேல் மீது தனது அதிருப்தியை தெரிவித்துள்ளார். இதுல என்ன தெரியுதுன்னா, நான் கல்ஃப் கண்ட்ரிக்கு மட்டும் பாபா கபீர் கிடையாது, உலக நாடுகள் அனைத்துக்கும் நான் தான் பாபா கபீர்னு சொல்ல வருகிறார். அதுபோல டொனால்ட் ட்ரம்ப் பத்தி ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. இது சரியான பைத்தியம் கிடையாது, சரி ஆகாத பைத்தியம்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இப்போ ஈரான் மற்றும் இஸ்ரேல் சண்டைக்கு முடிவு வந்தது. அரபியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 10,500 ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 50 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 14,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 82 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 8,500 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 60 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 8,300 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 39 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 10,200 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 55 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 52 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம்.
குவைட் டு கொழும்பு 66 குவைத் தினாருக்கு ஜிஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அதுபோல் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விமான டிக்கெட் விலையெல்லாம் அதிகமாக இருக்குங்க. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து தான் படிப்படியாக கம்மியாகுது. அதாவது குவைத் டு சென்னை, குவைத் டு திருச்சி இது போன்ற விமானங்கள். அடுத்தோம் குவைத் டு தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $975 ரூபாய் 99 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத் டு அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத் டு கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 37 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 295 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.